கமலேஷ் ஆர்வி அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர்கிட்ட ஒரு 4.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் டிஎம்ல பேசியிருந்தேன். என்னுடைய வீடியோ ப்ரொமோஷனுக்காக. நான் அப்பதான் புதுசா வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அவருமே கூட ஒரு க்ரோவிங் ஸ்டேஜ்ல தான் இருந்தாரு. ஒரு 10K ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்தது அவருக்கு. நான் அப்ரோச் பண்ணப்ப ரொம்ப நல்லா பேசினாரு, நல்லா அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. 2-3 டேஸ்க்கு முன்னாடி அவருடைய ஒரு வீடியோ என் ஃபீடுக்கு வந்தது. என்னன்னா, அவருடைய அக்கௌண்ட்டை இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணியிருக்காங்க. 50K 100K கிடையாது, 750K ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இருந்த ஒரு அக்கௌண்ட்டை இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான்லாம் 2 ஃபாலோவர்ஸ் குறைஞ்சாலே அவ்வளோ கஷ்டப்படுவேன். அவர் எப்படி தாங்கிக்கிட்டாருன்னே தெரியல. இருந்தாலுமே அவர் ஆல்ரெடி அந்த லெவலை ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ மறுபடியும் அந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கான ரோட் மேப் அவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே ரொம்ப ஈஸியாக அந்த இடத்துக்கு அவர் ரீச் பண்ணிடுவார் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்காக அவருக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அண்ட் இவர்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், அவர் 5 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணி 750K ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணியிருக்காரு. அந்த டைம் பீரியட்ல அவருக்கு 10K ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்தது, எனக்கு ஒரு 200 ஃபாலோவர்ஸ் இருந்தது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் நான் போட்டிருந்தா கூட இன்னத்துக்கு ஒரு 50K இல்லை 100K ஃபாலோவர்ஸ் ஆச்சும் எனக்கு இல்லாமையே இருந்திருக்கும். இதுக்கு தான் கன்சிஸ்டன்சி முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க.